ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரூச் ஒர்க் வந்து எப்படி வந்து ப்ளவுஸில் நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்கு தான். எப்படி பண்ணாங்க, எந்த அளவுக்கு வந்து கலர் காம்பினேஷன் கொடுத்து ஒர்க் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிலாம் பண்ணாங்கன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் வந்து லேர்ன் பண்ணவங்க தான் ஃபைனலாக ப்ளவுஸ் பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு ப்ளவுஸ் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து ஆர்டர் வந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ஒரு சூப்பரான செம்ம ஒர்க், இந்த ஒர்க் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இது ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இது சாரீ கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்பிள் ஷேடு, ப்ளவுஸ் வந்து பர்பிள் ஷேடு, சாரீ வந்து லைட் க்ரீன் கலர். ஸோ அந்த க்ரீன் கலரை கொண்டு வரத்துக்காக ஷெல்லில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஷேடு லைட் க்ரீன் இருக்கும் அந்த சாரீ வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா ஷெல்லில் வந்து லைட் க்ரீனும், மேலே வந்து காப்பர் ஷேடுக்கு நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட கலர் கொடுக்கல. காப்பர் ஷேடு வந்து பார்டரில் வந்திருக்கு பார்த்திங்களா, அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி காப்பர் ஷேடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அவுட்லைனில் க்ரீன் ஷேடும் மேலே வந்து இந்த காப்பர் ஷேடும் அப்படி இருக்க மாதிரி டபுள் கலர் வந்து நம்ம ஷெல்லு கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3D சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாரீ கலருக்காக க்ரீனும் ப்ளவுஸ் கலருக்காக பிங்க்கும். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தே தான் இதில் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஐ சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ சீக்வன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கோல்டு கலரும் க்ரீன் கலரும் எடுத்து இதில் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கூட இல்லாமல் பர்பிள் ஷேடுக்காகவே பர்பிள் ஷேட்லேயே. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடும் கொடுத்து அந்த 3D ஃப்ளார் சீக்வன்ஸும் கொடுத்து எவ்வளோ அழகாக யூனிக்காக இந்த டிசைன் ரொம்பவே கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனல் நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் மெட்டீரியல் கிட்டுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. கிட்டுக்கான ப்ரைஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. கிளாஸ் வந்து டோட்டலாக நம்மளது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்த ப்ளவுஸு. ஸோ ஆர்டர் வந்த ப்ளவுஸுக்கு கலர் காம்பினேஷனுக்கு நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஐடியா மட்டும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கிளாஸ் நல்லா கற்றுக்கிட்டதுனால அவங்களுடைய ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக மார்க் பண்ணதுலேருந்து ட்ரேசிங்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளார் டிசைன் எப்படிலாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற வரைக்கும் அந்த ட்ராயிங் அது எல்லாமே வந்து அவங்களே ஓனாக பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இப்போ பண்ணிகிட்ருக்க இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன், ஸ்லீவில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து எல்போ சைஸ் கிடையாது, கொஞ்சம் ஷார்ட் அப்படின்றதுனால இது வந்து பார்டர்லேயே நம்ம வந்து ஒர்க்கு பண்ணுறதா இருக்குது. எல்போ வரைக்கும் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் லென்த்தாக பண்ணிக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவுன்றதுனால பார்த்திங்கன்னா ஆளும் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னவங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப வித்தெலாம் அதிகமாக இல்லை, அதனால் ஒர்க் வந்து கொஞ்சம் நடுவில் இருக்க மாதிரி போதும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால இவங்க வந்து வெறும் இந்த நடுவில் மட்டும் இந்த ஒர்க் வர மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டில் இந்த 2 சைடில் மட்டும் 3D ஃப்ளார் சீக்வன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் அப்படியே பாருங்கள். இது எல்லாமே நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ப்ரூச் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நம்ம பண்ணுவோம். இது பாருங்கள் பேக் போர்ஷன். இப்போ வந்து ஸ்லீவ் அது முடிச்சதுக்கப்புறம் அதையும் காட்டுறேன். இது வந்து பேக் போர்ஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரூச் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது அது ஒரு டைப்பு. பிஃபோர் ஸ்டிச்சிங் முன்னாடி நான் வந்து நிறைய என்னோடய ஆர்டர் ப்ளவுஸையும் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ. அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம ஆரி கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட கிளாஸில் ஆரி கிளாஸில் வந்துட்டு டெய்லரிங் உங்களுக்கு நாலேஜ் வேண்டாம், நாலேஜ் இல்லாமலே நீங்கள் வந்து ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். அதுலேயும் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மார்க்கிங்கை வச்சே இப்போ ஒரு ஆர்டர் வருது உங்களுக்கு அப்படின்னா அந்த ப்ளவுஸ் மார்க்கிங்லேயே நீங்களே வந்து எப்படி ட்ரேஸ் எடுத்துகிட்டு நெக் போர்ஷன், ஸ்லீவ் போர்ஷன் இதெல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ப்ரூச்சோட ஒர்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சேம் அதே மெத்தட் தான் இவங்களுமே இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பேக் நெக்லேயுமே இந்த கொடி மாதிரி வர்றது எல்லாமே அவங்களே ஓனாக சூப்பராக அழகாக வந்து க்ரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3D ஃப்ளார் சீக்வன்ஸ் வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்துட்டு பிங்க் கொடுத்துட்ருப்பாங்க. பிங்க்கு க்ரீனும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷெல்லுலேயும் வந்து உங்களுக்கு அந்த சாரீ கலர் க்ரீன் கலர் வரதுனால க்ரீன் ஐ சீக்வன்ஸும், இங்கே வந்துட்டு இது வந்து 3D ஃப்ளார் சீக்வன்ஸ் இதில் பிங்க்கும் க்ரீனும் வச்சு இந்த காம்பினேஷனில் மேலே வந்து சுகர் பீட் கொடுத்து சூப்பராக அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபைனலாக இதனுடைய அவுட்புட்டையும் காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஒர்க் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதே நேரத்தில் லாஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்மக்கிட்ட ப்ரெசென்ட்டாக என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நீங்களும் வந்து ஏதாவது saree ப்ளவுஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நம்மக்கிட்ட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நம்மக்கிட்ட கேளுங்க. 10 கிராம்லேருந்தே நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம். இப்போ இந்த ஒர்க்குக்கும் இவங்க வந்து எல்லாமே 20 கிராம்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு போனாங்க. அது முடிச்சுட்டே பேலன்ஸும் இருக்குன்றதை நம்மக்கிட்ட சொன்னாங்க. எப்படி இருக்குது இந்த ஒர்க்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.